வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் இந்த மாதம் 6ஆம் தேதி 6th February 2026 ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுங்க. இது அப்படியே புரட்டி போட்டுருச்சு மக்களை. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கிண்டில் பண்ணி நிறைய விதமான ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. இது இந்தியர்கள் மேலே கொஞ்சம் ஒரு தவறான அபிப்பிராயம் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சம்பவம் இது. அப்புறம் அரசாங்கத்து மேலேயும் சில பேர் குறை சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் தேதி இந்த சிங்கப்பூரில் சைனா டவுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்குது. புத்தர் கோயில் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. எல்லா வெளிநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்க. அங்கே இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு 6 வயசு மகள், அப்புறம் ஒரு 1.5 வயசு கை குழந்தை ப்ராமில் வச்சு தள்ளிட்டு வர்றாரு அவள் அப்பா. ஸோ அந்த ஒய்ஃபுக்கும் சம்திங் 25 சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 6 வயசு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏரியாவில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே பக்கத்தில், அந்த கோயில் பக்கத்தில் ஒரு கார் பார்க் இருக்குது. அந்த கார் பார்க்லேருந்து ஒரு பெண்மணி, ஒரு 38 வயசு மிக்க பெண்மணி தன்னுடைய சன்னையும் கூட்டிகிட்டு அந்த காரில் வெளியே வராங்க. கார் பார்க்கை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது கிராஸ் பண்ணுறது பிளாட்ஃபார்ம். அது வழியாக தான் கார் பார்க் கார்லாம் வெளியே வரும். ஸோ அங்கே என்ன ஆயிருக்குன்னா, இந்த பெண்மணியும், அதை இந்தோனேஷியாவிலேருந்து வந்த பெண்மணியும், அந்த பெண்மணியோட குழந்தை, அந்த 6 வயசு பெண் குழந்தை இருக்கு இல்லையா, அவங்க பேர் ஷெய்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷ்ரேனா. ஸோ அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. முன்னால் அந்த அப்பா ப்ராமை தள்ளிவிட்டு, சின்ன குழந்தைய அந்த ப்ராமில் வச்சு தள்ளிட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாரு அந்த பிளாட்ஃபார்மில். இவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ தான் இந்த கார் வெளியே வருது. நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக, அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கார் வெளியே வரும்போது அந்த ஓட்டின் வந்த அந்த பெண்மணி அவங்க இந்திய வம்சாவளியினர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லெஃப்ட்டில் பார்த்துருக்காங்க காரை, லெஃப்ட்டில் பார்த்துட்டு ரைட்டில் டேர்ன் பண்ணியிருக்காங்க காரை. அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 6 வயசு பெண்மணியும் அவங்க அம்மாவும் ஆல்மோஸ்ட் அந்த கிராஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கிராஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு. ஸோ இவங்க அந்த பெண்களை கவனிக்கலை. அதனால் அந்த கார் ஓட்டுன்னு அந்த பெண்மணி என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தை மேலே கார் ஏறிடுது. அவங்கள குழந்தையோட அப்டோமனில், வயத்து பகுதியில் கார் ஏறிடுது. ஏறிட்டு அப்புறம் அந்த தாயாருடைய கால்லையும் கார் ஏறிடுது. ஃப்ரண்ட் வீல் ஏறிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வீலும் அந்த தாயாரோடைய வயத்தில் ஏறிடுது. எப்படின்னு தெரியல அது. ஸோ அந்த மாதிரி ஏறிடுது. ஸோ இதில் என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்க, ஏதோ ஒன்று இடறது சக்கரத்துக்கு அடியிலன்னா டக்குன்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்க்கணும் இல்லையா என்னென்னு. இவங்க ஆக்சிலரேட்டர் அமுத்திட்டாங்க இன்னும் வேகமாக போகிறதுக்கு. அதனால் என்னாச்சுன்னா, 2 பேர் மேலேயும் பயங்கரமாக ஏறிடுச்சு. 2 பேருக்கும் பயங்கரமான அடி விழுந்து அப்படியே ரத்தமெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் எல்லாரும் கூட்டிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. அந்த அப்பா முன்னால் போனார் இல்லையா, அந்த ப்ராமை தள்ளிட்டு, அவரும் அலறி அடிச்சுன்னு ஓடி இந்த பெண் குழந்தைய கையில் வச்சுட்டு அலறுன்னு அலறாரு. பார்க்குறதுக்கே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. Oh my god. Oh my god. Ambulance is coming. No problem. I call already. Ambulance is coming. We are doing that. ஆனால் அந்த கார் ஓட்டின்னு வந்த பெண்மணி 38 வயசு இருக்குல்ல, இந்திய வம்சாவளியினர் மாதிரி தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்க காரை விட்டு வெளியே கோபமாக இவங்கள்ட்ட கத்திருக்காங்க. என் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, நீ பார்த்து வரமாட்டியா, கார் வருது, இவ்வளோ பெரிய கார் நான் ஓட்டினேன், அது கூட உன் கண்ணு தெரியலையா, உனக்கு கண்ணு குருடா, ஆர் யூ பிளைண்ட், அப்படி இப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி கண்ணாபின்னான்னு ஏசிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண மகா பெரிய தப்பு. எப்போவுமே நீங்கள் கார் ஓட்டுறீங்க, இல்லை லாரி ஓட்டுறீங்க, எதுவாக இருந்தாலும் யார் மேலே, பெடஸ்ட்ரியன் மேலே இடித்து
அவங்களுக்கு இன்ஜுரி வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா டகால்னு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கதவை திறந்து வெளியே இறங்கி அப்படியே அந்த பாதிக்கப்பட்டவங்கள கையால் ஏந்தி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்து ஆறுதல் சொல்லி மன்னிப்பு கேட்டு உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல பேர் வந்திருக்கும். அதை விட்டுட்டு உனக்கு கண்ணு இல்லையா, இவ்வளோ பெரிய கார் நான் ஓட்டின்னு வரேன்னே, நீ பார்த்து வரமாட்டியா ரோட்டில், உன் மேலே தான் தப்பு, என் மேலே தப்பு இல்லை, இப்படிலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க லீகலாக. ஸோ அது வந்து பின்னால் ஒரு பெண்மணி அங்கே பெடஸ்ட்ரியன் தான், அவங்க வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டாங்க. ஒரு பைஸ்டாண்டர் மாதிரின்னு வச்சுங்களேன். அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க, என்ன நடந்துன்னு கம்ப்ளீட்டாக விலாவாரியாக போட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து கொதிப்பு வந்து அதிகமாகிடுச்சு. என்ன இது, இந்த மாதிரி ஒரு குழந்தை இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ரிமோர்ஸ் கூட இல்லை, ரிக்ரெட்டும் பண்ணல, இந்த மாதிரி தான் மேலே தவறு இல்லை, அதையே வந்து அவங்க எம்ஃபசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உடனடியாக குழந்தைக்கு ஆம்புலன்ஸு கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணணும்னு தோணலை அப்படின்லாம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்க அந்த இவங்கெல்லாம் பேராமெடிக்ஸ் எல்லாம் வந்து என்னமோ இனிஷியலாக ஏதோ பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க, அந்த அம்மாவையும் அந்த 6 வயசு பெண் குழந்தையும். ஆனால் அந்த பெண் குழந்தை வந்து பலன் இல்லாமல் இறந்துடுது. அந்த அம்மாவுக்கு வந்து நினைவு இல்லை, அதாவது அவங்களுடைய அடியும் ரொம்ப பலமாக இருக்குது, ரொம்ப இன்டென்சிவ் கேரில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து நினைவு தெரியல. ஸோ இந்த பெண் குழந்தை இறந்தது கூட தெரியல அவங்களுக்கு. ஆனால் அந்த டாக்டர் மற்றவங்க இவங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லலாம் விஷயத்தன்னு. ஆனால் டாக்டர்ஸ் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க, ஏன்னா அவங்க இன்னும் பாதிப்பில் இருக்காங்க, கொஞ்சம் அவங்க ரெக்கவர் ஆனவுடனே நீங்கள் நியூஸை சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்காங்க அந்த தாயார்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து தவறி போயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப உருக்கமான ஒரு நிகழ்வாக நடந்திருக்குங்க இதெல்லாம். இந்த கார் ஓட்டின்னு வந்தாங்க இல்லையா, அந்த 38 வயசு பெண்மணி, இந்திய வம்சாவளி, அவங்க வந்து அவங்களுடைய சன்னும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பார்த்தாக்க. அந்த பையன் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டான், ஏன்னா கண்ணு முன்னால் தன்னுடைய கார் வந்து ஒரு குழந்தை மேலேயும் தாயார் மேலேயும் ஏறிடுது, ரத்தம் கொட்டுது, அலறாரு அவங்க அப்பா. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிட்டான். அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு அவன் மேலே தான் பரிதாபம் வந்து, அந்த அம்மா மேலே கோபம் வந்தால் கூட அந்த பையன் மேலே பரிதாபம் வந்து, ஏன்னா அவனுக்கு ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு ஸ்கார் மாதிரி ஆகிடும். இதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவனுக்கு பல நாட்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம். அதனால் அவங்க மேலே நிறைய பேர் வந்து பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம போய் ரியலாக எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக, அந்த கோவில், அப்புறம் அந்த சைடு இது கார் பார்க்கு, அப்புறம் எப்படி கார் பார்க்லேருந்து வெளியே வருது காரு, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, அப்புறம் அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆன ஸ்பாட்டில் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பூக்கள்லாம் வச்சுருக்காங்க, கேண்டில்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் குழந்தைகளோட டாய்ஸ், அந்த பெண் குழந்தையோட டாய்ஸ் மாதிரி ஒரு 4-5 ஸ்டஃப்டு டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது தவிர ஸ்கூல் பேக் ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, அதெல்லாம் குழந்தை பிடிச்சி சாப்பிடுமா, அதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே நமக்கு அப்படியே ஒரு கன்றாவியாக இருக்குங்க. எந்த ஒரு இளகிய மனசு படைச்சவங்களும் அதை வந்து பார்த்தாங்கன்னா அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்க. அதையும் எடுத்துருக்கோம் நம்ம பாருங்கள். இதுக்கு வந்து சைனா டவுன் எம்ஆர்டின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நடந்து போயிடலாம். நார்த் ஈஸ்ட் லைனில் வரும், இந்த தோபி காட்டுக்கு 2 ஸ்டாப் தள்ளி. இங்கே வந்து மாஸ்க் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்ட்ரீட் வரும், 2ம் அடுத்தடுத்து. இது வழியாக அந்த பக்கம் போனோம்னா சவுத் பிரிட்ஜ் ரோடுன்னு ஒன்று வரும். இதுதான் சவுத் பிரிட்ஜ் ரோடு. அதுதான் வந்து மாரியம்மன் டெம்பிள், சிங்கப்பூரில் ஓல்டஸ்ட் டெம்பிள் இதுதான், மாரியம்மன் டெம்பிள், சவுத் பிரிட்ஜ் ரோடு. இப்போ நம்ம கோயில் பிளாட்ஃபார்ம் வழியாக வரோம். இங்கே வந்து ஸ்மித் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. இது வந்து சாகோ ஸ்ட்ரீட்னு பேர். இதுக்கு பக்கத்தில் தான் இந்த புத்தர் கோயில் இருக்குது, புத்தர் டூத் ரெலிக். இதுதான் புத்தா டூத் ரெலிக் டெம்பிள் அண்ட் மியூசியம். கோயில் வந்து கம்பீரமான தோற்றம்.
இதுதான் கோயிலோட வெளிப்புற தோற்றம் சைட்லேருந்து. இந்த பக்கத்தில் இருக்கிற கார் பார்க்கை ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இது கோவிலோட பின்புற தோற்றம், பின்னாலேருந்து எடுத்திருக்கோம். உள்ளார போகிறதுக்கு அனுமதி கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் வெளியிலேருந்து எடுத்திருக்கோம். நிறைய ஃபாரினர்ஸ் தான் இங்கே, லோக்கல்ஸே பார்க்க முடியல, எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான். வெள்ளைக்காரங்க, சைனாலேருந்து வந்தவங்க, தாய்வான் அந்த மாதிரி. இதுதான் அந்த கார் பார்க்கு. இதில் தான் விபத்து நடந்தது, அந்த சைடு நடந்தது, பார்க்கலாம் அதையும். இந்த கார் பார்க்லேருந்து தான் காரை ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க, வந்து அப்படியே ரைட்டில் டர்ன் பண்ணணும். இது ஒன் வே இது. ஸோ அவங்க லெஃப்ட் சைடு பார்த்துருக்காங்க, ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வருதான்னு பார்த்துட்டு ரைட்டில் டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து வந்துட்டுருக்காங்க, அந்த தாயாரும் குழந்தையும். அவர் அப்பா வந்து அந்த பிராம தள்ளின்னு இந்த சைடு வந்துட்டார். இந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் அந்த குழந்தையின் நினைவாக ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கு இந்த சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. விளையாட்டு சாமான், சாக்லேட்டு, ஸ்டேஷ்னரி, பூக்கள், ட்ரிங்க்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், பொம்மை எல்லாம் இருக்குது, அந்த ஸ்டஃப்டு டாய்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த நினைவேந்தலா. ஸ்கூல் பேக் ஒன்று இருக்குது பிங்க் கலரில், அப்புறம் கேண்டில்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக்கில் மூடின டாய் எதுவும் இருக்குது, சாக்லேட்ஸ் இருக்குது. மனசை உருக்க வைக்கிற சம்பவம் அது. ரொம்ப இது நடந்திருக்கவே கூடாது எக்காரணம் கொண்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தனி இடத்துல அதுக்கு நினைவந்தல் வச்சு சாச்சாச்சா துள்ளி குதிச்சு விளையாடுற குழந்தை அது. ரொம்ப ஒரு கனத்த மனசோட தான் திரும்பி வரோம். ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது உலகத்தில்? 6 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு, வாழறதுக்கு எவ்வளவோ காலங்கள் இருக்குது. இப்போ வந்து அந்த பெண் குழந்தையோட சடலத்தை வந்து இந்தோனேஷியாவுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த இந்தோனேஷியன் எம்பசி வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பண ரீதியாகவும் சரி, இந்த வசதிகள் பண்ணி கொடுக்கறது ரீதியாகவும் சரி, எல்லா விதத்துலையும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தாயார் இன்னும் இங்கே தான் இருக்காங்க, ஏன்னா முழுசாக டிஸ்சார்ஜ் ஆகலை, அவங்க சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகலை. அந்த மற்றவங்கெல்லாம் வந்து இந்தோனேஷியா போயிட்டாங்க. அங்கே போய் அந்த பெண்ணுடைய, அந்த 6 வயசு பெண் குழந்தைய அங்கே வந்து அவங்களுடைய மத வழக்கப்படி அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியலங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி வந்து நடக்குமான்னு தெரியல. இது எப்படி நிகழ்ந்தது, யாருடைய தப்பு, யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து அந்த கார் ஓட்டின அந்த பெண்மணியை தான் குறை சொல்லியிருக்காங்க. அதாவது, நீ இவ்வளோ அரகண்ட்டாக இருக்கக்கூடாது,
நீ கார் ஓட்டுனா யார் மேலே வேணால் மிஸ்டேக் இருக்கட்டும், கார் ஒருத்தர் மேலே ஏறிடுச்சுன்னா நீ வந்து உடனடியாக இறங்கி அவங்களுக்கு என்ன உதவியோ அதை உடனடியாக பண்ணணும். ஈவன் தோ இட் மே பி தேர் மிஸ்டேக், பெடஸ்ட்ரியன் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், இருந்தாலும் வந்து நீ இந்த மாதிரி அரகண்ட்டாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மீண்டும் அந்த இந்தியர் அப்படிங்கிற அந்த டெண்டன்சியை கொண்டுட்டாங்க. இந்தியர்னா நேஷ்னாலிட்டி மாத்திரம் இல்லை, அந்த ரேஸையும் சொல்கிறாங்க. அதாவது சீக்கான்னு சொல்கிறாங்க. சீக்கானா சிஇசிஏன்னு வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, அதை மன்மோகன் சிங் டயத்தில். ஆனால் அப்போ வந்து அதை வந்து சரியாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மோடி வந்த உடனே அதுக்கு வந்து அவர் புத்துணர்ச்சி கொடுத்து அதில் சில ஃபைன் டியூனிங்லாம் பண்ணார். அதன்படி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து சிங்கப்பூருக்கு வரலாம். அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் என்ட்ரிங்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து சிங்கப்பூருக்கு வந்து வேலை செய்யலாம். ஸோ அந்த ரீதியில் இவங்க வந்திருப்பாங்கன்னு இவங்க ப்ரெஸ்யூம் பண்ணுறோம். ஏன்னா இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு உறுதி செய்யப்படாத தகவல்கள் மூலம் தெரிய வருது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில். ஸோ அப்படின்னா ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த சீக்கா மூலம்தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு இவங்க ப்ரெஸ்யூம் பண்ணிவிட்டு அந்த சீக்காவுக்கு அகேன்ஸ்டாக கருத்துக்கள்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப தவறான போக்குங்க. அதாவது ஒருத்தர் பண்ண குற்றத்துக்கு எல்லாரையும் நீங்கள் வந்து பழி ஏற்க சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அவர் மிஸ்டேக் பண்ணார்னா இட் இஸ் ஹர் மிஸ்டேக் ஆர் ஹிஸ் மிஸ்டேக், அவ்வளோதான். இட் இஸ் நாட் தட் எவ்ரிபடி வில் டூ. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்தியர்களுக்கு வந்து அந்த அரகன்ஸ் ஜாஸ்தி, ஃபீலிங் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் ஜாஸ்தி, அவங்க வந்து தன்னை முதல்ல காப்பாற்றிப்பாங்க, மற்றவங்களை வந்து முழுகடிச்சிருவாங்க, தான் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, மற்றவங்க செத்தா கூட பரவாயில்ல, இப்படிலாம் பதிவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரலைஸ் பண்ணுறது எப்போவுமே தப்புங்க. எந்த விஷயத்துலையும் சரி, ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தவறுனால அந்த மொத்தமான பீப்புளையோ, அந்த கண்ட்ரி பீப்புளையோ, இல்லை அந்த ரிலிஜன் பீப்புளையோ, அந்த இன பீப்புளையோ, இல்லை அந்த மொழி பேசுகிற பீப்புளையோ வந்து குற்றம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மடத்தனம், ரொம்ப தவறானது. இதை வந்து செய்யவே கூடாது இவங்க. இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த ஆத்திரம் பொங்கிட்டு வருது, இந்த மாதிரி அநியாயமாக கொன்னுட்டியேம்மா குழந்தைய அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 6 வயசு பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, துள்ளி ஓடக்கூடிய பெண் குழந்தையா, அப்பேற்பட்ட பெண் குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக உயிரிழக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே பொறுத்துக்க முடியல. அதே நேரம் வந்து நம்ம கண்ணாபுண்ணான்னு பேசிடக்கூடாது யாருமே. ஏன்னா சட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆல்ரெடி போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணிட்டாங்க, அந்த கார் ஓட்டியை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிவிட்டு காவல்துறையில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும், யாருக்கும் எந்த ஃபேவரும் காட்டப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாருமே இதை பற்றி என்ன ஃபர்தராக எந்த விதமான ஸ்பெக்குலேஷனும் பண்ணாதீங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதாவது கேஸ் நடக்குது, போலீஸ் வந்து சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர், கோர்ட்டில் போயிட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி சில சட்ட நிபுணர்கள் வந்து அவங்களுக்கு $10,000 ஃபைனும் ஒரு 3 வருஷம் ஜெயிலும் கிடைக்கலாம் இந்த மாதிரி குற்றத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஆனால் 48 ஹவர்ஸ்க்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், கோர்ட்டில் ஏதோ பண்ணும் போல இருக்குது. அதனால் அது நடக்காதனால ப்ராபப்ளி இப்போ வெளியில் விட்டாங்க போல இருக்குது, பெயில்லையோ இன்னும் விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்தராக எப்படியும் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டுருவாங்க. ஸோ ஷீ கேனாட் ட்ராவல். அதனால் யாருக்கு எல்லாருக்கும் என்ன சட்டங்களோ அதே சட்டம் தான் இவங்களுக்கும் பொருந்தும். இவங்க சீக்காவில் வந்திருக்காங்க, இல்லை இந்தியன் எக்ஸ்பேட்ரியேட்டு, ப்ரொஃபஷ்னல், அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு தனி சலுகையும் காட்ட மாட்டாங்க கவர்மெண்ட்டில். அதனால் இந்த மாதிரி கருத்துக்கள் யார் வச்சுன்னு இருந்தாலும் தயவு பண்ணி அந்த மாதிரி கருத்துக்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் சரிசமமான ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் எவ்வளோ ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு லீடிங் டாக்டருங்க, அவர் வந்து காரில் போயிட்டுருக்காரு. அப்போது வந்து நடுராத்திரி, கிட்டத்தட்ட நடுராத்திரின்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அந்த போலீஸ் செக்கு வருவாங்க, செக் பண்ணுறத குடிச்சிட்டு ஓட்டுறாங்களா என்னன்னு ஊத சொல்லுவாங்க. இங்கே வந்து அந்த எலக்ட்ரானிக் இது இருக்குது, அதில் வந்து அந்த ரீடிங் காமிச்சிரும், இவங்க மோந்துலாம் பார்க்க வேணாம். ஸோ அந்த டாக்டரை வந்து ஊத சொல்லியிருக்காங்க, அது வந்து அந்த பெர்மிசிபிள் லிமிட்டுக்கு மேலே இருக்குது. அதனால் உடனே அவரை சார்ஜ் பண்ணிட்டாங்க. சார்ஜ் பண்ணி he was fined some $2,000 or something. he is a leading doctor. ஸோ அதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தவறு பண்ணால் குற்றத்தை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும், அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து கூடிய விரைவில் கேஸ் நடந்து அதுக்கான தீர்ப்பு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்.
அந்த சிறு குழந்தையோட ஆன்மா சாந்தி அடையணும் தான் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.